எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராசி கட்ட அமைப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக ராசி பற்றி தான் நம்ம கட்டங்கள் அமைக்கிறது, ராசியோட தன்மைகள், குணாதிசயங்கள் எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து போக போக கிரகங்களோட கார தத்துவங்கள், அப்புறம் ஒவ்வொரு கட்டங்களோட பாவங்கள், அப்புறம் வந்து கோச்சாரம், தசாபுத்தி எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ராசி கட்டத்தை பற்றி, ராசியோட எல்லா தன்மைகளும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ராசி கட்டம் வந்து இப்போ நான் வரைகிறேன். எப்போவுமே ராசி வந்து கரெக்டாக போட ஒரு சுருக்கெழுத்தாக போட கற்றுக்கோங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஓகேங்களா? ராசி கட்டம் கரெக்டாக மேல் வரிசையிலேருந்து எப்போவுமே கிளாக் வைஸாக போயிட்டே வரணும். எப்போவுமே மேல் வரிசையிலேருந்து வலது பக்கமாக திரும்பினா வலதுலேருந்து கீழ் பக்கமாக போய் அப்புறம் நம்மளுக்கு இடது சைடாக போய் மேலே சைடாக வரும். நம்ம இந்த ராசி கட்டம்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக அமைக்க தெரியணும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ராசியோட ஆண் பெண் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆண் ராசி பெண் ராசி பார்க்கலாம். மேஷம் வந்து ஆண், பெண், ரிஷபம் வந்து பெண், அப்புறம் ஆண், பெண், ஆண், பெண், ஆண், பெண், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆண் ராசி, பெண் ராசின்னு. இப்போ ஒற்றைப்படை, இரட்டைப்படை. இப்போ வந்து மேஷம் வந்து 1, அதே மாதிரி ரிஷபம் வந்து இரட்டைப்படை 2, அதே மாதிரி 1 2 1 2 1 2 1 2 1 2 இந்த மாதிரி ஒற்றைப்படை ராசிகள், இரட்டைப்படை ராசிகள் வந்து அவங்களோட ராசின்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி தான் ஒற்றைப்படையன், இரட்டைப்படையன் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தனியாகவே நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதை நான் எழுதி காட்டுறேன். இந்த மாதிரி தனித்தனியாக ஆண் ராசி, பெண் ராசின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒற்றைப்படை ராசிங்களாம் இவங்க தான், இரட்டைப்படை ராசிலாம் இவங்க தான். ஒற்றைப்படைனா ஆண் ராசினால அவங்களோட ஆற்றல் வந்து கொஞ்சம் வெளிப்படையானவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? எது இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவாங்க, வெளிப்படையான அவங்க செயல்கள் இருக்கும். இதுவே வந்து பெண் ராசிகள் இரட்டைப்படையினால அவங்க வந்து ஆற்றல் வந்து உள் எனர்ஜியாக இருக்கும். எப்போவுமே மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, எதுவுமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா பெண் ராசிங்களில் அப்படியான கேரக்டராக தான் இது வச்சுருப்பாங்க. அதனால தான் ஒற்றைப்படை, இரட்டைப்படைன்னு தனியாக பிரிச்சுருக்கோம். இப்போ சர ராசிக்காரங்க வந்து பாருங்கள், நான் தனியாக எழுதி வச்சுக்கிறேன். மேஷம், கடகம், துலாம், மகரம். அதே மாதிரி ஸ்திர ராசிக்காரங்க வந்து ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். உபயம் ராசிக்காரங்க வந்து மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். ஓகேங்களா? இவங்களோட பொதுவான குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து ஒரு இடத்துக்கு உடனே போகணுன்னா பேக் பண்ணிடுவாங்க. சீக்கிரத்துலேயே நம்ம போகணுன்ற மாதிரி ஒரு அவசர புத்தி இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இப்போ நம்ம ஏதாச்சும் போகிற வழியில் ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் கூட அவங்க முன்னாடியே யோசிக்கிற தன்மைலாம் கிடையாது. இப்போ ஏதாச்சும் நடக்கும் வைக்கும் அப்படிலாம் இல்லை. உடனே கிளம்பணும்னா கிளம்பிடுறோம். அந்த மாதிரியான ஒரு பிடிவாத குணமாக இருக்கும். அவசர புத்திக்காரங்களாம் இருப்பாங்க. இவங்களோட பலவீனம்னு பார்க்கும்போது இவங்க திடீர்னு வேறு இடத்துக்கு, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், திடீர்னு வேறு இடத்துக்கு போகும்போது என்ன மாறுச்சுன்னா உடனே வந்து அவங்க சரி இந்த இடத்துக்கு போயிடலாம், இது அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி அந்த வேலையை வந்து செய்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை நோக்கி போவாங்க. இதனால் இவங்களோட லட்சியம் வந்து அடையிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆகும். ஓகேங்களா? எங்களோட வாழ்க்கை முறையில் வந்து இவங்க ஒரு புதிய முயற்சியை வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த முயற்சியோட பலனை வந்து ஃபுல்லாக அனுபவிக்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா? இவங்க வந்து கொஞ்சம் முன்கோபமாக இருப்பாங்க. எதுவுமே டக்குன்னு செய்யணும் ஒரே பிடிவாதமாக கொண்ட குணமாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஆண் ராசி, தலைமை தத்துவம் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஹெட்வெயிட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பொதுவான குணங்களாக தான் இவங்க இருப்பாங்க. ஏன்னா இன்னும் இப்போ பஞ்சபூதங்கள் தத்துவம்லாம் நம்மளாம் பார்க்கணும். அதெல்லாம் கலந்த போது அவங்களோட கேரக்டர்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள் வந்து இவங்க வந்து எப்போவுமே ஒரு பயணத்திற்கு ஒரு மாதத்துக்கு முன்னே பிளான் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த இடத்துக்கு போனோன்னா நான் முன்னாடியே அவங்க வந்து பிளான் பண்ணி எல்லாம் பக்காவாக இருப்பாங்க. எந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை எப்படி நம்ம ஒரு பிளான் ஏ இருந்துச்சுன்னா பிளான் பி செய்கிற அளவுக்கு எல்லாமே ஒரு 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 என்னது புத்திசாலித்தனமாகவும் இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி இவங்ககிட்ட பிடிவாதம் இருக்கும். நம்ம செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி பிடிவாத குணமும் இருக்கும். இவங்க வந்து இவங்களோட பலவீனம் ஏதாச்சும் பார்க்கணும்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆபத்து இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து ஏதாச்சும் ஒன்று வேறு விஷயத்தில் இவங்க வந்து கவனம் போச்சுன்னா உடனே அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாதுங்க. நான் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து தான் நான் பண்ணுவேன்,
திருப்பி நான் இப்போ நீ இந்த விஷயத்தையே நீ பண்ணாத, வேறு விஷயம் மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம், இல்லை நான் அந்த விஷயத்தை தப்பாக பண்ணாலும் திருப்பி நான் சரியாக பண்ணுறேன்ற மாதிரி பிடிவாதம் கொஞ்சம் அந்த மாதிரி குணமாக இவங்க வந்து இருப்பாங்க. இவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு திட்டத்தை செய்யணும்னா அதில் சரியாக செஞ்சு முடிக்கிறதுல இவங்க வந்து கில்லாடியாகவும் இருப்பாங்க. அதே விஷயத்த நம்ம தப்பு பண்ணாலும் நான் திருப்பியும் நான் சரி செய்வேன்ற அளவுக்கு ஒரு பிடிவாத குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும். அப்புறம் வந்து உபயராசிகள் நம்ம பார்க்கும்போது இவங்க திடீர்னு ஒரு பயணம் வந்து போகிறாங்க, ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான இடம் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா உடனே போகிறாங்க. உடனே அந்த திட்டத்தை வந்து புதிய வந்து இவங்க வந்து எப்படின்னா திடீர்னு ஒரு பயணம் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, திடீர்னு ஏதாச்சும் ஒரு வேறு இடத்துக்கு போனோன்னா உடனே வந்து மாற்றிடுவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் இடத்துக்கு இடம் உடனே மனசு மாறிடுவாங்க. சரி இது வேணாம், சரி அடுத்ததா சரி ஓகே அது நம்ம அந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி உடனே அவங்க மனசும் மாற்றுவாங்க, இடம் மாற்றுவாங்க. அவங்களோட செயல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு மாறிக்கிற மனம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இவங்களால ஒரே முடிவில் வந்து நீண்ட காலமாக இருக்க மாட்டாங்க. அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரி இந்த இடம் இல்லையா அந்த இடம், இது செய்யலையா சரி நாளைக்கு வேறு விஷயம் செய்யலாம், அந்த மாதிரியான டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட பலவீனம். ஓகேங்களா, எங்களோட வாழ்க்கை முறையில் பார்க்கும்போது இவங்க வந்து எப்போவுமே வந்து சூழலை ஏற்றுக்கொண்டு வாழ்வாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு இந்த மாதிரி நம்ம இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியுன்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற குணம் வந்து இவங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பஞ்சபூதங்கள் பார்க்கலாம். மேசம் வந்து நெருப்பு, ரிஷபம் வந்து நிலம், மிதுனம் வந்து காற்று, கடகம் நீர். திருப்பி அதே வரிசையில் வரும். திருப்பியும் 4வது வந்து நெருப்பு வரும். சிம்மம் வந்து நெருப்பு, நிலம், காற்று, நீர். அப்புறம் நெருப்பு, நிலம், காற்று, நீர். ஓகேங்களா, இந்த பஞ்சபூதங்களோட தத்துவம் வந்து பார்க்கலாம். இப்போ இதோட பஞ்சபூத தத்துவங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அக்னி ராசி இருக்கிறவங்க யார்? மேசம், சிம்மம், தனுசு. இவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய கனவு வந்து ரொம்ப அதிகமாக காணுவாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து அந்த கனவை அடையிறதுக்கு தேவையான தைரியமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சவால்களுக்கு வந்து இவங்க வந்து அஞ்சவே மாட்டாங்க. லட்சிய குணம் இவங்ககிட்ட ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி துணிவும் வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஏதாச்சும் வந்து சாதிக்கணுன்ற மாதிரி தீவிரமாக இவங்ககிட்ட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ஆபத்தான காரியங்கள் கூட இவங்க வந்து ஈடுபடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை முன்ன நின்று நடத்தணும், இதுதான் நான் செய்யணுன்ற மாதிரி ஒரு பிடிவாத ஈகோ குணம்லாம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். கோபம் கூட இவங்களுக்கு வந்து சட்டுன்னு வரும். டக்குன்னு முன்கோபக்காரங்களாக இருக்கும். ஆனால் அந்த கோபம் வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்காது. ஒரு தீப்பொறி போல் டக்குன்னு வார்த்தையெல்லாம் விட்டுருவாங்க. கோபத்தால் வார்த்தைங்களாம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து இந்த மாதிரி வார்த்தையை விட்டோன்ற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சு நடத்துக்குவாங்க. பொறுமை வந்து கொஞ்சம் இவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து லீடர்ஷிப்பில் இங்கே வந்து பார்க்கும்போது அதிகமாக மற்றவங்களை வழி நடத்துறதுக்கு இங்கே நிறைய ஒரு லீடர்ஷிப் மைண்டாக இங்கே வந்து இருப்பாங்க. அடுத்தவங்களாம் ஒரு லீடர்ஷிப் மைண்டில் தான் இங்கே வந்து மற்றவங்களை வந்து காட்டுவாங்க. ஒரு குழுவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இவங்க வந்து இவங்களெல்லாம் இப்படி ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு லீடர்ஷிப் பண்பு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து லீடர்ஷிப்பாக நீங்கள் வந்து மற்றவங்க இருந்தாங்கன்னா அது வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நில ராசிக்காரங்க நம்ம பார்க்கும்போது ரிஷபம், கன்னி, மகம். இவங்க வந்து பூமி ஸ்திரத்தனத்தை வந்து கொண்டவங்க. பூமினா நிலம். ஓகேங்களா, நிலம்னா என்னது? ரொம்ப பொறுமையானவங்க, அமைதியானவங்க. இவங்க வந்து கனவு உலகத்தில் வந்து வாழலாம் மாட்டாங்க. யதார்த்தமாக யோசித்து சாத்தியமான விஷயங்களை மட்டும் தான் இவங்க வந்து செய்வாங்க. உணர்ச்சிகளுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம்லாம் கொடுக்க மாட்டாங்க. புத்திசாலித்தனமாக இவங்க வந்து செயல்படுவாங்க. கடின உழைப்புக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஒரு விஷயத்தை முடிப்பதற்கு எவ்வளவு உழைக்கணுமோ அவ்வளவு வந்து எஃபெக்ட் வந்து போடுவாங்க. ஓகேங்களா, இவங்க கிட்ட சோம்பல் வந்து அவ்வளவா இருக்காது. பிடிவாத குணமும் இருக்கும். பொறுப்பு மிக்கவங்களாம் இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து பொருள் ரீதியான வெற்றி, வசதி வாய்ப்பு, அப்புறம் நிதி, பாதுகாப்பு இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ஸாக வந்து பார்ப்பாங்க. இவங்க வந்து நிலையான வாழ்க்கை, யதார்த்தமான வாழ்க்கையை வந்து வாழணுன்னு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து நிலம் ராசி, பொறுமை. இவங்க கிட்ட பொறுமை அதிகமாக இருக்கும். ரொம்ப நிதானமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. எதுக்குமே டக்குன்னு வந்து ஒரு எஃபெக்ட் காட்ட மாட்டாங்க. எதுவுமே வந்து யோசித்து முடிவெடுத்து அது காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் பிடிவாதமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து காற்று ராசிக்காரங்க வந்து மிதுனம், துலாம், கும்பம். இவங்க வந்து
எப்பவுமே ஓவர் திங்க் அதிகமா யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு புதிய விஷயம் இல்லன்னா ஏதாச்சும் ஒரு பிளான் வந்து உருவாக்குறதுல இவங்க வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. புத்திசாலியாவும் இருப்பாங்க. தீர்க்கதரிசி யோசிப்பவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? உங்க யாராச்சும் இவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு ஐடியா குடு, பிளான் குடுன்னா டக்குனு வந்து அவங்க கிட்ட அசால்ட்டா வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சவங்க மாரி அவங்க வந்து சூப்பரா பிளான்லாம் போட்டுலாம் குடுப்பாங்க. இவங்க வந்து அறிவுக்கு அதிகமா முக்கியத்துவம் குடுப்பாங்க. அதே மாரி ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு ஸ்கில்ல வந்து கத்துக்கணும்னா ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும். பல விஷயங்கள பத்தி இவங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் புதிய விஷயம்லாம் இருக்குதுடான்னு தேடி விரும்பி போய் அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து செய்வாங்க. சுதந்திரமா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு வந்து இவங்க வந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க. இவங்க சுதந்திரத்தில வந்து விரும்புனா அது வந்து அவங்களுக்கு புடிக்காது. ஓகேங்களா? இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரமா இருக்கவும் தான் பார்ப்பாங்க. ஆனா, இவங்க வந்து சொந்த முடிவு வந்து எடுக்கவும் விரும்புவாங்க. மாற்றத்தையும் விரும்புவாங்க. 2 குணமா இவங்க கிட்ட இருக்கும். ஓகேங்களா? அது அந்த நேரத்துக்கு மாரி அட்ஜஸ்ட் பண்ற வாழ்ற மனப்பக்குவமும் இருக்கும். ஆனா, சொந்தமா முடிவு தான் எடுக்கணுன்ற மாரி மனமும் அவங்க கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து மத்தவங்ககிட்ட பழகுறதுல வந்து ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. நண்பர்கள் வட்டம் பெரிதா வந்து இவங்க கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். அதே மாரி இவங்க வந்து அதிகமா ஒரு பேச்சாற்றலா வந்து நெறைய பேர் இருப்பாங்க. எப்பவுமே நொய் நொய் நொய்ன்னு பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாரியான பேச்சாற்றல் வந்து இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அ ந நீர் ராசி. இது வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இவங்க வந்து நீர் ராசினால உணர்ச்சி பூர்வமா இங்க இருப்பாங்க. எப்பவுமே ஆழ்ந்த சிந்தனையோட தான் இருப்பாங்க. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில காட்டாத மாரியே தான் இருப்பாங்க. இவங்க வந்து உணர்ச்சிக்கு வந்து அதிகமா எமோஷனலா ஆயிருவாங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா டக்குனு எமோஷனல் ஆகுற டைப் வந்து இவங்க. இவங்க எப்பவுமே வந்து மைண்டுக்கு வேலை குடுக்காம இதயத்தால தான் இவங்க வந்து இருப்பாங்க. ரொம்ப அன்பாவும், கனிவா இருப்பாங்க, பேசுவாங்க, அக்கறையாவும் இருப்பாங்க. அதனால தான் இவங்க வந்து மத்தவங்க யாராச்சும் வார்த்தையால இவங்க கிட்ட காயப்படுத்தும்போது உடனே எஃபெக்ட் ஆயிருவாங்க. இவங்களுக்கு வந்து கற்பனை திறன் வந்து அதிகமா இருக்கும். படைப்பு திறனும் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு புதிய விஷயம் பண்ணணும். அதே மாரி கலையில வந்து ஏதாச்சும் ப்ரொஃபஷனல்ல வந்து ஏதாச்சும் பண்ணணுன்ற மாரி ஒரு கலையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் இமேஜினேஷன் வந்து அதிகமா இருக்கும். உள்ளுணர்வு இன்டர்கனெக்ஷன் வந்து இவங்க கிட்ட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அவங்களோட உள்ளுணர்வு வந்து டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லி காட்டும். அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து ஒரு உள்ளுணர்வுக்கு வந்து அதிகமா ஆற்றல் வந்து இவங்க கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு இவங்கள பார்த்தோனே இவங்க இந்த மாரி கேரக்டர்ன்ற மாரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்டெக்ஷன் வந்து அவங்க கிட்ட அதிகமாவே இருக்குது. இவங்க வந்து ஆழமான உறவுகளா இருப்பாங்க. ஓகேங்க. இவங்க வந்து ஒரு சாதாரண உறவ விட ஆழமான மற்றும் உண்மையான அன்ப வந்து உணர்வுபூர்வமா இவங்க வந்து விரும்புவாங்க. இவங்க வந்து டக்குனு எல்லார்கிட்டயும் பழகுவாங்க. நம்மகிட்ட உண்மையா யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு உயிரே குடுக்குற அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப டீப்பா அவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா?